காலை நல்லா குத்தணுமா, ஏறி பாயணுமா, நல்லா ஏறணுமா, நம்ம சாப்பிடுங்க. இதான் பையன், நான் தான் பொண்ணு. அப்படி அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கொஞ்சம் நேர்ல வாங்க, நேர்ல வந்து பார்த்துட்டு போங்க. அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. என்னது வயசு பொண்ண வசியம் பண்ணும் தொட்டு மயங்க பற்றி என்ன என்னாச்சு? மனைவி கல்யாணம் வேலை பார்க்காம மதிய டைம்ல ரீல்ஸா கையில இத்துறா மாதிரி சண்டைக்கு போற மாதிரி ஒரு இது போட்டிருக்கு பெருசு. என்னையா கையில நம்பர் பிளேட் மாட்டிருக்கு, லெப்ட் கை மோதிரம் போட்டு இருக்கீங்க, எப்படி கழுவுறீங்க? புரிஞ்சு போச்சு. பழைய அம்பாசிடர் காருக்கு நம்பர் பிளேட் மாட்டுற மாதிரி இருக்கீங்க. இதே மாதிரி வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபன்னான ரீல்ஸ் பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ரகளைகள் ஆரம்பம். ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ. வளப்பற கிளப்புறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் ஜாக்கெட்டு போட்டுன்னு வரும்போதே தெரியும் ஏதோ வம்பு பண்ண போறான்னு. பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கண்ணா. என்ன பேசிட்டு இருக்கிற? வெளியே இருக்க என்ன சொன்னா 1000 பேர் இருக்காண்டா. உம்மாளா நீ தான்டா எடுக்கணும். உங்க அம்மால நான் எதுக்குண்ணா எடுக்கணும்? பேசுறது தெரிஞ்சா சாப்பிட்டு போயிருவானுங்க. சாப்பிட்டு போன்னு சொல்றதானுங்க தம்பி, நம்ம ஊர் வழக்கம். 35,000 கொடுத்து கிணத்து கிடவை லாரி ஓட்டுறது தானுங்கண்ணா தெரியும். உங்களுக்கு என்ன வச்சாதையும் பார்த்தா கஷ்டங்கண்ணா. கஷ்டம் வாங்குறது தானே கஷ்டம். அதாவதுங்கண்ணா ஜெயில் சாப்பாடு பூராவே சிறுவாணி தங்கி தாங்க செய்யறாங்க. மாதம்பட்டி நான் உங்ககிட்ட வரல. மாதம்பட்டி வாஸ் பர்சனல் நினைக்கிறேன். மாதம்பட்டி உங்க மாதிரி நான் எதுக்கு என்கிட்ட தலைவாரத்துக்கு சிம்பிளிங்களா ஜிபேல ப்ரோ ஃபுல் படம் டப் பண்ணி விட்டுருக்கீங்க. நல்லா இருக்கீங்களாண்ணா? இருக்கே முடியும். நான் நல்லா இல்லைங்க. டாக்டர் போய் பாரு. திடீர் சிரிப்பாக வட சென்னை வடக்கோவை இதாண்டா டைட்டில். என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்காரு. யார் வீட்டுக்கார வீட்டுக்காரு? பிரச்சனை. எங்க வீட்டுக்கார சுரேஷ். எங்க அவரு இங்கதான் இருக்காரு. எங்க? என்னடி சொல்ற? அப்போ நான் யாரு? ஓய்யோ கண்ணு தெரியல பாத்தீங்களா? அவருதான் புருஷனா? சுரேஷ். அதெல்லாம் வந்து தெரியாது. நான் உங்களை பார்த்த கவனே அவங்கள நான் சொல்றேன் பேச. வாஸ்தவமான பேசுதான். மேடமே பார்த்ததுனால இந்த சைடு பார்க்கணும். கண்ணு தெரியல பாத்தீங்களா? ஒரே தொந்தரவு பண்றா மேடம் என் கணவர். ஹாய் மேம். ஆமா ஒரு நிமிஷம் படிங்க. நீங்க வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்றீங்களா? பண்ணிருக்கேன். நிஜமாவா? நீங்க? நான் பண்றது இல்லை. நான் பண்றது இல்லையா? எவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்றீங்க? 6 வருஷமா 7 வருஷமா? 6 வருஷமா 7 வருஷமா இல்ல. அந்த ஃபர்ஸ்டா ஓ நம்ம அக்கா நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. உங்க பேர் என்ன? மோகனப்பிரியா. இதுல பழனிவேல் ஓவர்சீஸ்னு ஒரு ஐடி இருக்கு தெரியுமா? பாத்துருக்கீங்களா? அந்த ஐடி நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்க கையில ஒரு ஐபேட் இருக்குல்ல, அது நீங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஒட்டையை நசுக்கி சூப்பு வைக்கிறோமா இல்லையா பாரு. ஃபாலோல இல்ல நானு. நீங்க பாத்தீங்களா பழனிவேல் ஓவர்சீஸ்னு ஒரு ஐடி இருக்கு. இந்த ஐடி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். ஓகேவா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடிய வாத்ததான் சொல்ற போறேன். ஓகே நீங்க ஃபாலோ பண்ணல. நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்களா? நான் பண்றது இல்ல. பேர் என்ன சொல்றீங்க? நான் பண்றது இல்லை. நானே ஏரியால பிரச்சனை வானானு சைலண்டா போய் நிக்கிறேன். சோ அம்மா பின்னாடி வந்து காண்டு. உங்க ஆசை? போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரே போயிரு. இரிட்டேட் பண்ணாத. ஏன்னா எடிட்டரா நான் பண்றது இல்ல. பீயிங் விவேக் பாலாஜி ஐயோ மிலிட்ரி நீ எங்க மிலிட்டரி நீங்க போய் வந்த? நம்ம நண்பர் தான். நண்பரோட நண்பர் நமக்கு நண்பர் தானே. இவன் இன்னும் திருந்தலமா? அவன் இன்னும் திருந்தலமாமா. அதாவது கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணிருக்கியான்னு கேட்கறது. ஃபாலோ பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணாம இருப்பாங்களா, அந்த ஐடி கேட்கறது. இது ஃபாலோ பண்ணிருக்கேன்னு செருப்பாடிக்கிறான்னு கேட்டு விட்டுருக்காம போயிட்டாங்க அவங்க. இப்போ யாரு திருவள்ளூர் மாப்பிள்ளை, திருத்தணி மாப்பிள்ளை, நிறைய மாப்பிள்ளை கிளம்பி இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. ஏங்க தமிழ்நாடு வைக்க வேணுமா? தமிழ்நாட்டு மக்களே, கேரளா மக்களே, கர்நாடகா மக்களே, ஆந்திரா மக்களே, உங்களுக்கு வைக்க வேணுமா? பால் மாடு பால் கறக்கணுமா? குமாப்பட்டி வைக்க சாப்பிடுங்க. பால் மாடு பால் கறக்கணும்னா அவங்க ஏன் குமாப்பட்டி வைக்க சாப்பிடணும்? சிரிக்கிறான் பாரு. உங்க மாடு சென பிடிக்கலையா? குமாப்பட்டி வைக்கல சாப்பிடுங்க. 2 குட்டி போடுங்க. காலை நல்லா குத்தணுமா, ஏறி பாயணுமா, நல்லா ஏறணுமா, நம்ம
சாப்பிடுங்க. குமாபட்டி வைக்கோல நீங்க சாப்பிடுங்க. சொல்லி வாயில ஏறி அதான் அந்த எக்கோ வாயில மாடு பார்க்க நாங்க ஏன்டா வைக்க சாப்பிடணும், நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். நல்லா கொத்தணும். சல்மான் கான், ஷாருமான் கான் நல்லா படிச்சிருக்காரு, போலீஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பக்கத்து வீட்டில் ஏதோ அவன் தம்பி கூட பிரச்சனைனால இவர் மேலேயும் கேஸ் போட்டு போலீஸ் அப்படியே பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் ஊரில் அப்படி இருக்க வேலையை பார்த்துட்டு இது வீடியோ பண்ணிட்டுருக்காரு. பாவம். புகுத்தாய்வு திட்டம் முதல்ல கலவரத்தை நடத்தணும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமுன்னு சொல்லுவாங்க. கிம்பா தமிழர்கள் அவர்கள் சேலம் உருட்டாலை அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. அந்தரங்கத்துல தொங்கிட்டு வாழப்பாடி. ஜெயக்கடா ஆல்வேஸ் ஆன் டாப் ஆஃப் த லிஸ்ட். அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி ஜெயக்கடா வந்து அது வந்து எப்பவுமே ஒரு தொட்டு பார்க்க முடியாது. அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. மழை பெய்ததால் வறட்சி கீப்பு நல்லா இருக்கு. அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கா. நான் ஏன் சொன்னல அதே மாதிரி யாரும் பாருங்க. நம்மள மாதிரி தான் ஷேக் அலாவுதீன் ஜெயக்கடா. உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பையன் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க, நீங்க வந்து பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க, 2 பேரும் வந்து இந்த மாதிரி மாறி வேஷம் போட்டு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சோ இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இவரு தான் பையன், நான் தான் பொண்ணு. அப்படி அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கொஞ்சம் நேர்ல வாங்க, நேர்ல வந்து பார்த்துட்டு போங்க. என்னது என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நேர்ல வந்து பார்த்து டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் காட்டு எதடா பார்க்க சொல்றீங்க? என்னடா இதெல்லாம்? என்ன டேய் ஃபூல் அவனை கலாய்க்கிறாடா. ஏய் ஃபூல் அவன் நம்மள கலாய்க்கிறான். அந்த பொண்ணு வேஷம் போட்டவனை காட்டினா தானே நம்புவோம். ஆமா அதான் வர்க்கீஸ். டேய் மொட்டை பொறுக்கி பயப்படல என்னவாடா அடிக்க ஸ்கெட்ச் போடுற பாரு. இந்தோனேசியாவுல இருந்து ஆளை இறக்கிருக்கா. ஜாக்கி ஜான், சல்மான் கான் எல்லாரும் சல்மான் கான் இந்தியால. டேய் நீ எங்க இருந்தா மண்டையாயிருவ. கமெண்ட் பார்க்கலாம். டேய் அவங்க நேபாள்காரவங்கடா பட்ட பொறுக்கி. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பிசாக்கேடா. ஒரு சில பேர் இப்படிதான் பயங்கரமா இருப்பாங்க. பார்த்தா என்னடா நீ காலேஜ் படிக்கும்போது நம்ம அப்படிதான் ஃபர்ஸ்ட் காலேஜ் சேருவோம். நம்ம பக்கத்துலலாம் பார்க்க பயங்கரமா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டா இருப்பான். அதான் டம்மி நீ நம்பிட்டேன் வா அப்படின்ற மாதிரி இருக்கும். கமாண்டோட செல்ஃப் டேக் தட்ஸ் மீ. சுய குறிச்சொல் செல்ஃப் டேக். வா யாரு டென்ஷன். என்னடா இது எடிட்? காப்பி ரைட் பண்ணுறா போட முடியும். இது ஏதாவது எஃபெக்ட் போடுது. நீ தாண்டா எடிட்டு, உன்னே தானே எடிட்டா பண்ணணும். தலைக்கு தில்லு பத்தி எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அந்த எடிட்டரை கூப்பிடுங்கப்பா. சிறப்பான கீழே தான் மீன் தானா கால் வந்து லேடிஸ் நினைச்சாங்க. டக்குன்னு என்ன பண்றது, வானவியல்கள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. பிரகாஷ் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட். கரெக்ட். எங்க நம்ம போன வாரம் அவங்க அடி போனே. ஓ மை காட், நீங்க அது நான் கூட பையன் திட்டுனே. ஓ சூப்பர். அன்எக்ஸ்பெக்டட் கொலாபாடா இது உண்மையாவே. அதாவது கேப்ஷனும் போட்டிருக்காங்க. என்னண்ணே எப்படிண்ணே இருக்க? யோ அபிஷேக் ராவிய ஆடியன்ஸ் ஒன்லி ஜோக்கர்.
ஆடியன்ஸ் ஒன்லி ஜோக்கர்னு இல்லை, பசங்கனாலே நார்மலாக அப்படி நம்ம ஸ்கூல் டைமில் அடிச்சு சண்டை போட்டுருப்போம். திடீர்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா வா மச்சான் எப்படா இருக்க அப்படின்னுவோம். காலேஜில் சண்டை போட்டுருப்போம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போகும்போது பார்த்தா வா மச்சான் காலேஜில் பார்த்தது, அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப்லாம். ஸோ அதுதான், அவ்வளோதான் பசங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மட்டன் குஸ்காவா